ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ அனிமேல பொருட்டோவோட டெத்தை ஆல்மோஸ்ட் இக்கிமோட்டோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பொருட்டோ டெத் பிளாட்டுக்கும் ரொம்ப அவசியமாக இருக்குது. முக்கியமாக ஷீபாய் ஏன் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிற விஷயம் இதில் கனெக்ட் ஆகுது. பொருட்டோ எப்படி இறப்பார்? பொருட்டோ இறப்புக்கும் இந்த பிளாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஷீபாய்க்கு இதில் இருக்கிற கனெக்ஷன் என்னங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மிஸ்ட்ரிகளுக்கு பேர் போன இந்த ஷீபாய் பற்றியும் முக்கியமாக ஒட்சுட்சுகி கிளான் பற்றியும் பார்ப்போம். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் பின்னாடி சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். ஒட்சுட்சுகிங்கிற பிளானட் டிவோரிங் கிரீச்சர்ஸ் இப்போது பொருட்டோவில் வந்த மொமுஷிகி இஷிக்கியோட தொடங்கலை. ஏன்ஷியன் டைம்ஸ்லேயே இந்த ஒட்சுட்சுகிஸ் உருவாகிட்டாங்க. இப்படி இருந்த இந்த ஒட்சுட்சுகிஸ் முதல்ல ஹண்ட் பண்ண கற்றுக்கிறாங்க. அது மூலமாக பவர்ஃபுல்லாக மாறுறாங்க. அப்புறம் அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. நாளாக இவங்களோட சிவிலைசேஷனுங்கிறது பெருசாகுது. ஒரு கட்டத்தில் சாக்ரா லைஃப்பை கொடுக்குதுங்கிற சீக்ரெட்டை இவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாக்ராவை கன்சியூம் பண்ணுறவங்களா இவங்க மாறிடுறாங்க. இது இவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பவர்ஸையும் எபிலிட்டியும் கொடுக்குது. இதை தேடி ஒட்சுட்சுகிஸ் எல்லாரும் அலையிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க தன்னோட ஓன் ஸ்பீஷியஸையே சாக்ராக்காக கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் அவங்கள செம ஓவர் பவர்டாக மாற்றுது. ஆனால் அதுவும் இவங்களுக்கு பத்தலை. எப்படியாவது சூப்பர் பவர்ஸை நம்ம அடையணும்னு நினச்ச ஒட்சுட்சுகிஸ் முதல் முறையாக பிளானட்ஸையே கன்சியூம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது இதுவரைக்கும் இவங்களுக்கு கிடைக்காத, இவங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத எவல்யூஷனை அடைகிறாங்க. அப்போதான் இந்த ஒட்சுட்சுகிஸ்க்கு சில லைஃப்பை கொன்னாதான் நம்மளோட லைஃப் நீட்டிக்கப்படுதுங்கிறது புரியுது. இதுக்காக பல ஒட்சுட்சுகிஸ் பல பிளானட்டை விழுங்குறாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சாக்ராஸுங்கிறது கிடைக்குது. அதை கன்சியூம் பண்ண ஒட்சுட்சுகிஸ் ஒரு கட்டத்தில் பயங்கர பவர்ஸை அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட அதிக பவர்ஸை அடைஞ்சி சுப்ரீம் பீயிங்ஸாக மாறுறாங்க. ஆனால் இப்படி மாறுறது ஒரு கட்டம் வரைக்கும் தான் பாசிபிள். அதுக்கு மேலே இவங்களோட பவர்ஸை அதிகரிக்கணும்னா அதுக்கு இவங்க அவங்களோட பாடியை விட்டு டிரான்செண்ட் ஆகணும். அதாவது ஹையர் டைமென்ஷனுக்கு போகணும். எப்படி போனால் மட்டும்தான் இவங்க எதிர்பார்க்குற அந்த சூப்பர் பவர்ஸுங்கிறது கிடைக்கும். இதுக்காக சில ஒட்சுட்சுகிஸ் இதை பண்ணவும் செய்கிறாங்க. இப்படி மாறின ஒரு ஆள் தான் ஷீபாய் ஒட்சுட்சுகி. இவர் இப்போது ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லை. அவரோட பாடியை விட்டு டிரான்செண்ட் ஆகி இப்போது வேறு டைமென்ஷனில் இவர் இருக்கார். ரீசண்டாக பொருட்டோ மாங்காவை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாப்டருக்கு சாப்டர் அன்பிரடிக்டபிளாக இருக்கும். திடீர்னு டைம் ஸ்கிப் வந்திருக்கும். திடீர்னு சரடா மங்கக்கியோவை ஹவைக் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு கோஜி வந்திருப்பார். திடீர்னு ஹேமாக்குள்ள குராமா வந்திருக்கும். இப்படி நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டோரிஸ் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இதை இக்கிமோட்டோ சாப்டர்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக பண்ணுறாருன்னு நினச்சோம். ஆனால் அதுதான் இல்லை. ஸ்டோரிஸையும் ஈவெண்ட்ஸையும் ஷீபாய் ஒட்சுட்சுகி தான் மாற்றிட்டு இருக்கிறதா டிபிவியில் பல சாப்டர்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவர் இப்படி எந்தெந்த விஷயத்தை மாற்றினாரு, அதை ஏன் மாற்றினாருன்னு பார்ப்போம். பொருட்டோ இப்போ வரைக்கும் நிறைய தடவை டெத் ஆகி இருக்காரு. கவாக்கியோட கையில் தான் இவர் முதல்ல இறந்தார். அப்புறம் ஷின்ஜு ஆர்க்கில் இறந்தார். அப்புறம் ஜூராவோட கையாலேயே இறந்தார். அது எல்லாத்துல இருந்தும் ஷீபாய் தான் இவரை தப்பிக்க வச்சிருப்பார். இதை கோஜி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது ஜூரா இப்படி டார்கெட்ஸை மிஸ் பண்ணக்கூடிய ஆளே இல்லை. பட் பொருட்டோவை மட்டும் எப்படி அவன் தொடர்ந்து மிஸ் பண்ணுறான்னு தெரியலைன்னு கோஜி சொல்லியிருப்பார். இதுக்கு ஒரு படி மேலே போய் ஜூரா ஏதோ ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் பொருட்டோவை கொல்லாமல் தடுக்கிறதா ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். மொமுஷிகி எல்லாம் மறுபடியும் இந்த ஃபேட் மாற்றப்பட்டதை உணர்ந்து வெக்ஸ் ஆகி பொருட்டோ கிட்ட பேசாமலே போயிருப்பார். இப்படி பல தடவை பொருட்டோ காப்பாற்றப்பட்டு ஷின்ஜு ஆர்க் வரைக்கும் உயிரோட வந்திருப்பார். ஒரு ஸ்டேஜில் இதுதான் லாஸ்ட் சினாரியோ, இதில் நீ செத்தா மொத்த யூனிவர்ஸ் கதையும் முடிஞ்சிடும்னு ஜூரா வார்னிங்கே கொடுத்துருப்பாரு. பட் அது எதையும் கேட்காம மறுபடியும் ஜூரா கிட்ட பொருட்டோ சாக போயிருப்பாரு. பட் கவாக்கி அப்போது பொருட்டோவை காப்பாற்றியிருப்பார். இப்படி ஒவ்வொரு தடவையும் பொருட்டோ காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா?
இதை பண்ணுறது வேற யாருமே இல்லை, ஷீபாய் தான் இதை சேஞ்ச் பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. சிம்பிளாக ஷீபாய்க்கு பொருட்டோ உயிரோடு இருக்கணும். ஒருவேளை பொருட்டோவை யாராச்சும் கொல்ல நினச்சா அப்போ ஷீபாய் ரியாலிட்டியை ரீரைட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணும்பொழுது அவர் பொருட்டோ டெத் ஆகாத மாதிரியான சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாரு. இதனால தான் ஹீமாக்குள்ள குராமா வந்துச்சு. இப்படி பண்ணுறதுனால லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்த ஷின்ஜூஸை ஹீமாவே சமாளித்தாங்க. அங்கே ஹீமா இல்லைன்னா கண்டிப்பாக பொருட்டோ உள்ளே வந்திருப்பார். ஃப்யூச்சரில் கூட ஹீமா பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஷீபாய் இப்படி பண்ணியிருக்காரு. அடுத்து சரடாக்கு மங்குக்கியோ கிடைக்க வச்சுது. இதை பண்ணதுனால ரியூ மாட்சுரியை சரடாவே சமாளித்தாங்க. பொருட்டோவோட ஹெல்ப்பும் இன்வால்மெண்ட்டும் இந்த சினாரியோவுக்கு தேவைப்பட்டு இருக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி நடந்திருக்கு. இனிமேல் ஃப்யூச்சர்லையும் இப்படி தான் நடக்கும். பொருட்டோ சாகாத மாதிரி எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஷீபாய் ரியாலிட்டியாக மாற்றுவார். இப்போ எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும், ஏன் எதுக்காக ஷீபாய் இந்த வேலைகளை பண்ணுறாரு? பொருட்டோவை காப்பாற்றினா இவருக்கு என்ன கிடைக்கும்னு தானே கேட்குறீங்க. அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்க முதல்ல ஒட்சுசுக்கியோட கோல்ஸ் என்னன்னு மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஏன்ஷியன் ஒட்சுசுக்கிஸ் சாக்கராவை அப்சர்வ் பண்ணி பிளானட்ஸை அழித்து பவர்ஸை ஏற்றிக்குவாங்க. இந்த ஒட்சுசுக்கிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சுப்பீரியராக இருப்பாங்க. இப்படி ஷீபாய்னு ஒரு ஒட்சுசுக்கி மட்டும் ஹையர் டைமென்ஷனுக்கு போகலை. ஏகப்பட்ட ஏன்ஷியன் ஒட்சுசுக்கிஸும் ஆல்ரெடி வேறு டைமென்ஷனில் இருக்காங்க. நிறைய பேர் இதை அடையவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க தொடர்ந்து பவர்ஸை அடைஞ்சிக்கிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் ஷீபாய்க்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க. அப்படி வந்தால் ஷீபாயவே ஒரு ஒட்சுசுக்கி டெவலப் பண்ணிடுவாங்க. இதனால் ஷீபாயும் கூட அவரோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி இல்லைன்னா அவருக்கே அது ஆபத்தாக ஆகிடும். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. ஷீபாய் பவர்ஃபுல்லாக மாறணும்னா அவருடைய பாடி தேவைப்படும். ஆனால் அவர் எப்போவோ அவரோட பாடியிலேருந்து வெளியே வந்து ஹையர் டைமென்ஷனுக்கு டிரான்செண்ட் ஆகிட்டார். இப்போ அவரால் அவரோட ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அமடோ அதை ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிட்டாரு. இங்கே தான் பொருட்டோ வராரு. பொருட்டோ ஷீபாயோட ரீஇன்கார்னேஷனாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பொருட்டோவோட ஒட்சுசுக்கி ஃபார்மை வச்சு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்படி இருக்கிற பட்சத்தில் பொருட்டோவை வச்சு சாக்கராவை கெயின் பண்ணி அது மூலயமா ஷீபாய் அவரோட பவர்ஸை ஏற்றிக்கலாம். இதுக்கு ஏன் பொருட்டோவை காப்பாற்றணும்? அவரே வந்து பட்டுன்னு வேலையை முடிச்சிடலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். ஷீபாய் வெறும் ஒட்சுசுக்கி மட்டும் இல்லை, பல டைம்லைனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் பீயிங்காக இருக்கார். இதை தாண்டி இந்த வில்லன்ஸ் எல்லாம் ஷீபாய் கிரியேட் பண்ண இந்த டைம்லைனை நாசமாக்க பார்க்குறாங்க. இதை பண்ணிட்டா இவர் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்த க்ரியேஷன்ஸ்க்கெல்லாம் ஆபத்து வந்துடும். இவர் மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால தான் ஷீபாய் இந்த வில்லன்ஸை காலி பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு நேரடியாக ஷீபாய் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்லையும் தலையிட முடியாது. அப்படி வந்தால் ஒட்டுமொத்த டைம்லைனும் கொலாப்ஸ் ஆகிடும். இதனால தான் இவர் பொருட்டோவை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கேமை இவர் பொருட்டோவை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஷீபாய் மற்ற ஒட்சுசுக்கிஸ் மாதிரி பிளானட்டை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கல. இவருக்கு சிம்பிளாக தேவைப்படுறது பவர்ஸ் மட்டும்தான். இதை பொருட்டோவை வச்சு அவரால் எடுக்க முடியுங்கிற மாதிரி காட்டலாம். இதை இக்கிமோட்டோ கிஷிமோட்டோவோட ப்ரீவியஸ் ஒர்க்கான சாமுராய் 8 அப்படியே ஆட்டைய போடுறாரு. சாமுராய் 8லையும் இதே மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போயிருப்பார் கிஷிமோட்டோ. பொருட்டோ சாமுராய் 8ஓட அப்பட்டமான காப்பி தான். அதை வச்சு தான் இந்த தியரியை நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை பொருட்டோவில் ஷீபாயை வில்லனாக போர்ட்ரே பண்ணால் ஷீபாய் உருவாக்கின இந்த ஒரு சைக்கிளை பொருட்டோ பிரேக் பண்ணணுங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி போகலாம். இந்த சைக்கிளை பொருட்டோ பிரேக் பண்ணணும்னா பொருட்டோ உயிரோடு இருக்கக்கூடாது. ஏன்னா ஷீபாய்க்கு பொருட்டோ உயிரோட தேவை. இது ஆப்போசிட்டாக நடந்தால் ஷீபாயோட பிளான் சொதப்பும். கிளைமேக்ஸில் ஒன்று பொருட்டோ இறந்து போகணும், அப்படி இல்லைன்னா ஷீபாயை டீத்ரோன் பண்ணிவிட்டு பொருட்டோ ஒரு சுப்பீரியர் பீயிங்காக மாறி அவரோட பொசிஷனில் போய் உட்காரலாம். இது ரெண்டில் எது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.